அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 14/12/2023 முதல் 20/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக வலிமையாக சனி 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமருகிறார். சனி 6க்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் குரு வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி நிறைந்த நன்மை அஷ்டம குருவால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் வாரத்தின் முற்பகுதியில் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கின்றன. ராசியின் அதிபதியும் 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு மிக சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தனுசு ராசியிலும், அதற்கு பிறகு 15லிருந்து 17 வரை மகர ராசியிலும், 17லிருந்து 19 வரை கும்ப ராசியிலும், 19லிருந்து 22 வரை மீன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஏனென்றால் நீட்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன். அவரது நீச்ச ராசியான விருச்சிக ராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 17ஆம் தேதி முதல் சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன. இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடாத காரியங்கள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை உரித்தாக்குகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் 20ஆம் தேதி அன்று முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமருகிறாருங்க. மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு விதமான சங்கடங்கள் பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்க போகிறதுங்க. இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது. அதே போன்று மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் மிக அற்புதமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது கூடமாய் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க. கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு, பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள், நிதி சார்ந்த போராட்டம், கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக
தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு மிக வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்துல நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் விருச்சிக ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த வாரத்தில் வலுவாக சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அஷ்டமத்தில் அமருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அஷ்டம குருவால் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அஷ்டமத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனித்து இருப்பதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியாக நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பை வழியை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நிறைந்த வெற்றி கிடைக்கும். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் ரீதியாக, உத்தியோகம், அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகநிலையில் சஞ்சரிப்பதால் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. தடைகள் அனைத்தும் விலகுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெறுவது, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.